2014 my resolution அதெல்லாம் எடுத்ததே இல்லைங்க. that will be my resolution. நான் எங்க அப்பா பாக்கெட் மணி உஷார் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சேன், ஆனா சத்தியமா முடியல. லாஸ்ட் இயர் நான் எடுத்த ரெசல்யூஷன் பாத்தீங்கன்னாக்கா பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நான் 1 இல்ல 3 எடுத்திருக்கேன், முடியல. நீ வெயிட் பண்ணணும்னு ரெசல்யூஷன் எடுத்த, சாப்பாடு கண்ட்ரோல் பண்ண முடியல. அரியரே இல்லாம பாஸ் பண்ண நினைச்சேன், முடியவே இல்ல. வணக்கம் and wish you happy new year. இதே மாதிரி பாக்குறவங்க எல்லாத்துக்கும் நம்ம வாழ்த்துக்கள் சொல்லிட்டு இருப்போம். காரணம் 2014 365 நாள் முடிஞ்சு 2015 பிரம்மாண்டமா பிறந்திருக்கு. இதே இது நீங்க கணக்கு பண்ணி பார்த்தா ஒரு வருடத்துக்கு முன்னாடி 2013 முடிஞ்சு 2014 பிறக்கும் போதும் இதே மாதிரி வாழ்த்துக்களை பாக்குறவங்க எல்லாத்துக்கும் தெரிவிச்சிட்டு இருப்போம். ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி நியூ இயர் சொல்லிட்டு. ஆனா இந்த சந்தோஷத்தோட கூட ஒரு விஷயம் நடந்திருக்கும். அது என்ன அப்படின்னா ரெசல்யூஷன்ஸ், அதாவது தீர்மானங்கள். வீட்டுல வழங்கும் போது ஏதாவது சொல்லி திட்டுவாங்க, உடனே கோபத்துல ஒரு முடிவு பண்ணுவோம், இதை செய்யறேன் பாருங்க, இல்ல இதை செய்ய மாட்டோம் பாருங்க அப்படின்னு சொல்லி. ஆனா அதெல்லாம் செஞ்சோமா அப்படின்னு பார்த்தா மிகப்பெரிய ஒரு ஆச்சரியக்குறி, கேள்விக்குறி எல்லாம் நம்மளை சுத்தி வந்து விழுந்துட்டே இருக்கும். ஏன்னா செஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்ல. ஆனா என் ஃப்ரெண்டு ஒரு பையன் கேட்டேன், என்னப்பா இந்த மாதிரி ரெசல்யூஷன்ஸ் தான் எடுக்கிறாங்களே, நீ எடுத்திருக்கிறேன்? இந்த வருஷம் ஒரு ரெசல்யூஷன் எடுத்திருக்கிறேன், கண்டிப்பா அந்த ரெசல்யூஷனை காப்பாத்துவேன் அப்படின்னா. அது என்ன ரெசல்யூஷன் அப்படின்னு கேட்டா, இனிமே ரெசல்யூஷனே எடுக்க கூடாதுங்கிறதா என்னுடைய ரெசல்யூஷன் அப்படின்னா. என்னன்னா அதை எப்படி கண்டிப்பா காப்பாத்திடுவோம்ல, நிறைவேற்றிடுவோம்ல அப்படின்னா, எதை எடுத்தாலும் சொதப்புறோம், செய்ய முடியாம போயிருது, அதனாலதான் இந்த ரெசல்யூஷன் எடுத்தேன் அப்படின்னா. சோ மக்கள் எல்லாமே இந்த 2014 என்ன ரெசல்யூஷன் எடுத்தாங்க, அதை காப்பாத்தினாங்களா அப்படிங்கறதெல்லாம் நம்ம பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். ஓகே, உங்க பேர் என்ன? தீபிகா. என்ன படிக்கிறீங்க? பிகாம் 3rd year. ஓகே, உங்களுடைய 2014 ரெசல்யூஷன் என்ன எடுத்தீங்க? என்னோட ரெசல்யூஷன் பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனா பேசாம இருக்க முடியாது. நான் ஒரு ஆல் இந்தியா ரேடியோ. என்ன திருவாரூர் பாட்டியில கூப்பிட்டாங்க, பொன்னமராவதி பாட்டியில கூப்பிட்டாங்க, அங்கெல்லாம் போகாம என் கிறகம் இந்த கரக கும்பல்ல மாட்டிக்கிட்டேன். டான்ஸ் கிளாஸ் போயிட்டு இருந்தேன், ஆனா லாஸ்ட் இயர்ல இருந்து ஸ்கூல் டியூஷன் எல்லாம் சொல்லி விட்டாச்சு. 2014 சம்மர்லயாச்சும் போகணும்னு நினைச்சேன், ஆனா முடியல. அட்லீஸ்ட் 2015 போர்டு எக்ஸாம்ஸ் முடிச்சிட்டு கண்டினியூ பண்ணணும், முடிக்கணும் டான்ஸ் இருக்கு. நான் கும்பிடுற ஆத்தா உனக்கு எல்லா பாக்கியத்தையும் கொடுக்கணும். 2014 ஒரு முடிவு எடுத்தேன். அந்த முடிவுல எங்க அண்ணனுக்கும் எனக்கு எப்பவுமே நாங்க வருஷம் சண்டை போடுவேன். சொன்ன மாதிரி 80 கோடி பேர் இந்த நாட்டுல இருக்காங்க. இந்த வருஷத்துல நாங்க சண்டவே போடக்கூடாது சொல்லிட்டு முடிவு எடுத்தோம். ஆனா அது இன்னதான் கண்ட்ரோல் பண்ணாலும் எங்களுக்குள்ள அந்த சண்டை நடந்துகிட்டே இருக்குது. கிளாஸ் ஹவர்ஸ் ஃபுல்லா அட்டெண்ட் பண்ணணும்னு நினைச்சோம், ஆனா இன்னைக்கு வரையும் முடியல. 5 hours, ஒரு 4.5 hours தான், ஆனா ஃபுல்லா அட்டெண்ட் பண்ண முடியல. அதான் 2015 ட்ரை பண்ணுவோம், ஆனா அப்பயும் முடியாது. அதான் பாரு, செய்யறதையும் செஞ்சு விட்டு குடிக்கிறத பாரு, திருவிழாவில காணாம போன புள்ள மாதிரி. 2014 எங்க அப்பா பாக்கெட் மணியை உஷார் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சேன், ஆனா அது என்னால செய்ய முடியல. நாங்களும் ஒண்ணு வேணும்னு தெரியல, எங்க கஷ்டத்துக்காக தான் தேடுறோம். ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய இடத்துக்கு போறதுனால கொஞ்சம் தவிர்க்க முடியாத காரணங்களால அவர் பாக்கெட்ல கை வைக்க வேண்டிய நிலைமை வந்துருச்சு. பட் உங்க நேம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதே மாதிரி 2015 ஸ்டார்ட் ஆக போகுது, இந்த வருஷம் கை வைக்க கூடாதுன்னு நினைக்கிறேன், பாக்கலாம். புவனேஸ்வரி, என்ன படிக்கிறீங்க? பிகாம் 3rd year. எத்தனை வருஷமா படிக்கிறீங்க? 3 வருஷமா தான். 3 வருஷமா 3rd year படிக்கிறீங்க. 3rd year. ஓ ஓகே, 3rd year படிக்கிறீங்க. ஓகே ஃபைன், ஃபைனல் இயர் படிச்சிட்டு இருக்கீங்க. 2014 நீங்க எடுத்த ரெசல்யூஷன் என்ன? உடம்பு குறைக்கணும். சரி, அதுக்கு ஏதாவது எஃபர்ட் எடுத்தீங்களா? இப்ப இனிமேல் எடுக்க போறேன். அது 2015 நான் கேட்டது 14. ஒண்ணுமே எடுக்கீங்க. ஓ, அதுக்கு உண்டான எந்த முயற்சியுமே இல்ல. எதனால தடைப்பட்டுச்சு? ஏதாவது ரீசன்? சாப்பாடு கண்ட்ரோல் பண்ண முடியல. என்னது அது ஒரு 4 பீஸ் எடுத்து வை. ரொம்ப ஃபேவரட்ல சாப்பாடெல்லாம். 2014 நான் ஒரு பொண்ணு லவ் பண்ணேன் சின்ன வயசுல. ஆனா அந்த பொண்ணு என்ன லவ் பண்ணல. எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஏன் இந்த பொண்ணு என்ன லவ் பண்ணல, ஒரே யோசனை இருந்தது. அதுதான் தெரிஞ்சது, அந்த பொண்ணு எப்படி நினைக்குதுன்னா, நிறைய காசு பணம் சரி நமக்கு செட் ஆகாது. நான் ஒன்னு என்ன முடிவு பண்ண, சரி நமக்கு தேவையில்ல, நமக்கு இது நம்ம ரேஞ்சுக்கு தப்பு. நம்ம அம்மா அப்பாலாம் இருக்காங்க, அம்மா போதும் அப்பா போதும், அம்மா பாத்துக்கிற பொண்ணு லவ் பண்ணலாம் நினைச்சேன். அப்புறம் இதெல்லாம் தப்பு, இந்த வயசு இது தப்பு. ஆனா எல்லாருக்கும் சொல்ல முடியாது, உங்களுக்கு வேண்டாம்டா, எனக்கு கூட இந்த வயசு எல்லாருக்கும் தோணும் இதெல்லாம் பண்ணலாம், ஆனா எல்லாருக்கும் அமையாது. எல்லாரும் நினைக்கிறதும் நடந்தா கடவுள் இதுக்கு என்ன சொல்றீங்க? முருகா முத்துக்குமரா, நான் மொபைல் யூஸ் பண்ணக்கூடாது லாஸ்ட் டைம் ரெசல்யூஷன் எடுத்தேன், ஆனா சத்தியமா முடியல. இந்த டைமும் அதை எடுக்க போறேன், முடியும்னு நினைக்கிறேன். ஓ அப்படிங்களா, நல்லா தான் இருக்கு. 14 ஏதாவது ரெசல்யூஷன் எடுத்தீங்களா, இதை செய்யணும் அதை செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு? என்ன எடுத்தீங்க? +2ல நல்ல மார்க் எடுக்கணும்னு அப்போ பிளான் பண்ணிருந்தோம். 2012 அப்படியே டார்கெட் பண்ணி செம்மையா ஒர்க் அவுட் பண்ணோம். ஒன்னும் வேலை ஆகல. உங்களுடைய ரெசல்யூஷன் என்ன?
பொய்யே சொல்லக்கூடாதுன்னு ரெசல்யூஷன் எடுத்தேன். பட் அது ஒன்னும் ஆகுற மாதிரி தெரியல. நிறைய போய் சொல்லிட்டு இருக்கேன். வாயை திறந்தாலே போய் தான் வருமா? வாயை திறந்தாலே போய். நான் சொல்ற போய் வேற நம்புறாங்க எல்லாரும். அந்த அளவுக்கு நீங்க ஒரு திறமைசாலின்னு நினைக்கிறேன். நம்புற லெவலுக்கு போய் அடிச்சு விடுறீங்க. சரி, இப்ப எங்களுக்காக ஒரு பொய் சொல்லுங்க பாப்போம். எனக்கு என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு. நான் ஆக்சுவலி வெயிட் போடணும்னு ரெசல்யூஷன் எடுத்த. பட் என்ன பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நான் என்ன வெயிட் போட்டிருக்கேனா இல்லையா. எனக்கு பல வருஷமா இப்படியேதான் இருக்கு. என் வீட்டுல திட்டு நீங்க வெயிட் தூக்கி கீழே போட்ட மாதிரி தான் இருக்கீங்க. உங்க மேல போட்டுக்கவே இல்லை. என்ன இந்த இயர்ல இந்த மாதிரி இருக்கணும், அம்மா அப்பா கீழ் போயிடணும், சொல்லாம வெளியே போக கூடாது, அனாவசியமா சுத்தக்கூடாது, காசு செலவு பண்ணக்கூடாது அப்படின்னு நிறைய திங்க் பண்ணிட்டு தான் வந்தது. முடிவோட தான் இருந்தேன். பட் ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிடுவாங்களா, அவாய்ட் பண்ண முடியாது. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் முக்கியமா, அம்மா அப்பா முக்கியமான இப்ப இருக்க காலத்துல ஃப்ரெண்ட்ஸ் தான் முக்கியம்னு சொல்றாங்க. என்னப்பா சொல்ற? சோ எங்களுக்கும் அப்படிதான் ஃபீல் பண்றோம். வெரி குட். அதனால என்ஜாய் பண்ணி வெளியே போயிடுவோம். சோ மாட்டிப்போமா, செம்ம திட்டு விடும், காண்ட் ஆயிடும், அதுதான் மூஞ்ச கட்டுறது அந்த மாதிரி நடந்துட்டு இருக்கா. சோ அதனால அவாய்ட் பண்ண முடியல. வீட்டுல திட்டுற ஒரே விஷயம் பாத்தீங்கன்னா வேலை ஒண்ணுதான். சோ காலைல தூங்கி எழுந்த உடனே வேலைக்கு போறியா அப்படி இப்படிதான் கேட்பாங்க. ஆனா இப்போ வரைக்கும் எனக்கு வேலை கிடைக்கல. சோ அது இல்லாம இந்த ஃப்ரெண்ட்ஸ்ன்ற ஒரு பாயிண்ட் பாத்தீங்கன்னா வீட்டுக்கு நான் இங்க வேலை செய்யறேன் அங்க வேலை செய்யறேன் இப்படி சொல்லி ஒண்ணு ஏற்றி விட்டுறாங்க. சோ நெக்ஸ்ட் இயர் அதான் கம்மிங் 2015 ட்ரை பண்ணணும். கண்டிப்பா ட்ரை பண்றேன். டென்ஷன் ஆகாதீங்க, லெஸ் டென்ஷன் மோர் ஒர்க். பூங்கோதை சொல்லுங்க பாப்போம், உங்களுடைய ரெசல்யூஷன் என்ன? காலேஜுக்கு ஒரு நாளாவது டைமுக்கு சீக்கிரம் போகணும்னு நினைப்பேன். இது வரைக்கும் 3 வருஷமா ஒரு நாள் கூட சீக்கிரமா நான் போனதே இல்ல. உங்களுடைய ரெசல்யூஷன் என்ன எடுத்தீங்க? 14ல நல்ல மார்க்ஸ் எடுக்கணும், ஸ்கோர் பண்ண நினைச்சேன். பட் அது பண்ண முடியல. பாக்கும்போது படிக்கிற பிள்ளை மாதிரி அதெல்லாம் இருக்காது, அப்படிதான் தெரியும், எல்லாருக்கும் அப்படிதான் தெரியும். ஆனா நான் அதெல்லாம் பண்ணது இல்ல. நிறைய காலேஜ் பிள்ளைங்க எல்லாம் அவங்களுடைய ரெசல்யூஷன் தான் சொன்னாங்க. இங்க பாக்குறவங்க பக்கத்துல நிக்கிறவங்களும் பாத்தீங்கன்னா காலேஜ் பிள்ளைங்க மாதிரி தான் தெரிவாங்க. பட் இவங்க மேம், சோ அவங்ககிட்ட நம்ம பேசலாம். உங்க பேர் என்ன மேம்? ராஜராஜேஸ்வரி. லீமா ரோஸ். ஓகே, என்ன நீங்க சொல்லி கொடுப்பீங்க பிள்ளைங்களுக்கு? நான் அக்கவுண்ட்ஸ் அண்ட் காமர்ஸ் பேஸ் பேப்பர்ஸ். ரைட். உங்களுடைய 2014ல ஏதாவது ரெசல்யூஷன் எடுத்தீங்களா? அத பத்தி சொல்லுங்க. இது வரைக்கும் நான் நியூ இயர் ரெசல்யூஷன் இது வரைக்கும் நான் எதுவும் எடுத்தது இல்ல, இனிமேலும் எடுக்கிறதா இல்ல. இப்படி ஒரு படாரம் போட்டு உடைச்சா என்ன? சரி, காலேஜ் படிக்கும் போது ஏதாவது பிளான் பண்ணிருப்பீங்க. அப்போ அந்த டைத்துல ஏதாவது எடுத்த ரெசல்யூஷன் ஏதாவது ஞாபகம் இருக்கா? அப்போ நல்லா படிக்கணும், இவ்வளவு மார்க் வாங்கணும்னு ரெசல்யூஷன் எடுத்திருப்பேன். வழக்கம் போல சரியா படிக்காம விட்டீங்களா? அப்படியெல்லாம் இல்ல, நல்லா படிச்சனாலதான் சரி இந்த அளவுக்கு வந்திருக்கோம். அது ரொம்ப உண்மைதான். பட் நினைச்சதா இப்ப செஞ்சிருக்கீங்க. இப்போ செஞ்சிருக்கேன். ஆனா இவங்களை பார்க்கும் போதே தெரியுது, வருஷா வருஷம் ஒரு ரெசல்யூஷன் எடுத்து அதை கண்டிப்பா கடைபிடிக்கிற மாதிரி தெரியுது. பாப்போமே, நீங்க சொல்லுங்க உங்களுடைய ரெசல்யூஷன் என்ன? இந்த வருஷம் எடுத்தது 2014ல நான் எடுத்தது முடிஞ்ச அளவு எல்லாரும் ஹெல்ப் பண்ணணும், எங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணணும். அவங்களுக்கு ஆக்சுவலா நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு. சோ ஐ நீட் டு ஹெல்ப் தெம்ன்ற மாதிரி இன்னைக்கு ஒரு காமெடியா எடுக்கலாம்னு நினைக்கிறேன். இவங்க எல்லாம் படிப்பாங்க நம்பலாம்னு நினைக்கிறேன். காலேஜ் படிக்கிறவங்கல இருந்து யங்ஸ்டரா பேச்சுலரா இருக்கிறவங்க வரைக்கும் பல்வேறு விதமான ரெசல்யூஷன்ஸ் எடுத்தோம், அதெல்லாம் கீப் பண்ண முடியல அப்படிங்கிற விஷயத்த சொல்லிட்டு அதுக்கு என்னென்ன காரணங்களும் சொன்னாங்க. இதையும் தாண்டி ஒரு சிலவங்க யங்ஸ்டரா இருந்தப்போ காலேஜ்ல அல்ல படிக்கும் போதோ இல்ல வேலை பார்க்கும் போதோ ஒரு சில ரெசல்யூஷன் எடுத்து அதை கீப் பண்ண முடியாம போய், ஆனாலும் அந்த ஆண்டு முடியலனால அடுத்து வரக்கூடிய ஆண்டுல தன்னுடைய கோல் அச்சீவ் பண்ணணுங்கிற முயற்சியில அதுக்குண்டான ட்ராக்ல போய் இன்னைக்கு பல்வேறு விதமான துறைகள்ல மிகப்பெரிய செலிபிரிட்டிஸா இருக்கக்கூடியவங்க நம்மகிட்ட பேச போறாங்க. அவங்க எப்படி அதை அச்சீவ் பண்ணாங்கிறது மட்டும் இல்லாம நாம என்ன மாதிரியான ரெசல்யூஷன் எடுத்தா நம்மளுடைய எதிர்கால சொசைட்டி நல்லா இருக்கும் அப்படிங்கறத பத்தி நம்ம கிட்ட ஷேர் பண்றாங்க. என்ன சொல்றாங்க அப்படிங்கறத பாக்கலாம். தந்தி நேயர்களுக்கு வணக்கம், கார்கி பேசுறேன். நியூ இயர்க்கு ரெசல்யூஷன் எப்பவுமே எடுத்தது இல்ல, ஸோ எடுக்கிறது பிளானும் திட்டமும் இல்லை. ஏன்னா அது மாதிரி ரெசல்யூஷன்ஸ்லாம் நம்ம எப்ப ரியலைஸ் பண்றோமோ அப்பப்பவே எடுக்கிறது நல்லது. இதுக்காக ஒரு நியூ இயர்க்கு வெயிட் பண்றது ரொம்ப ஒரு புத்திசாலித்தனமான விஷயமா நான் பார்க்கல. எப்படி மதர்ஸ் டே, ஃபாதர்ஸ் டே எல்லாம் ஒரு நாள்ல பூட்டி வைக்க கூடாதுன்னு நினைக்கிறனோ அது மாதிரி இந்த ரெசல்யூஷன் எடுக்கிறதுக்காக ஒரு நியூ இயர் தேவையில்லை. ஒவ்வொரு ஆண்டும் நம்ம அது கடந்து போறது நமக்கு ஏதோ ஒரு விஷயத்த ரிமைண்ட் பண்ணிட்டு போகுது, அவ்வளவுதான். நம்ம கடந்து போயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு மாத்தணும்னு நினைக்கிறது நிறைய இருக்கு. அது நியூ இயருக்காக மாத்தணும் அப்படின்ட்டு இல்லை, மாத்தணும்னு இருக்கிற விஷயம் நிறைய இருக்கு. இன்னும் அது சுத்தமா இருக்கலாம் இந்த ஊரை. இன்னும் இளைஞர்கள் புகை, மது இதெல்லாம் நாடாம ஒரு ஹெல்த்தியான லைஃப் லீட் பண்ணலாம். நல்ல உணவுகள் சாப்பிடலாம், எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரியான வேலை கிடைக்கணும், எல்லாருக்கும் ஒரு மகிழ்ச்சியான அவங்களுக்கு மகிழ்ச்சி தர விஷயங்களை நோக்கி எல்லாரும் போகணும். ஆஸ் அ ஸ்டூடெண்ட் நான் நிறைய ரெசல்யூஷன் எடுத்திருக்கேன், உடைச்சிருக்கேன். ஸோ அட் ஒன் ஸ்டேஜ் நான் நினைச்சேன் ரெசல்யூஷனே எடுக்காத ஒரு ரெசல்யூஷனா வச்சிருந்தேன். பட் இன்னைக்கு ஐ ஹவ் கம் டு அ பொசிஷன் ஆஸ் அ பிரின்சிபல். ஸோ என்ன பார்த்து என் ஸ்டூடெண்ட்ஸ் இன்ஸ்பயர் ஆவாங்கன்ட்டு ஒரு நம்பிக்கையில
I always feel service to humanity, service to society is my resolution. And idukku excuse illa, and we always have to do something back. So என்னுடைய policy and my life order resolution is to add meaning to people's life. பிறக்கின்ற ஒவ்வொரு குழந்தையும் இறைவனுடைய நம்பிக்கை இன்னும் மனிதன் மேல் குறைந்து விடவில்லை என்பதை நிரூபிக்கின்ற சான்று என்று சொல்வார்கள். அதைப்போல பிறக்கின்ற ஒவ்வொரு நாளும் இறைவன் மனித குலத்தின் மீது வைத்திருக்கிற நம்பிக்கை குறைந்து போகவில்லை என்பதற்கான சான்று என்று சொல்வார்கள். ஒரு புதிய நாள் அல்ல, ஒரு புதிய மாதம் அல்ல, இன்னும் ஒரு புதிய ஆண்டே பிறந்திருக்கிறது. 365 மகத்தான நாட்கள். காலம் மட்டும் இறைவன் எல்லோருக்கும் சமமாக பங்கிட்டு கொடுத்த அற்புதமான சொத்து. அது அமெரிக்க குடியரசுத் தலைவருக்கும் ஒரு நாளைக்கு 24 மணி நேரம்தான். ஒரு சிறிய கிராமத்திலே எதுவும் படிக்காமல் எந்தவிதமான முகவரியும் இல்லாமல் உண்டு உறங்கி வாழ்கின்ற ஒரு சாதாரண மனிதனுக்கும் ஒரு பாமர மனிதனுக்கும் 24 மணி நேரம்தான். ஆனால் என்ன வேறுபாடு என்று சொன்னால், கிடைத்த காலத்தை எப்படி பயன்படுத்துகிறோம் என்பதுதான் வெற்றி பெற்ற மனிதனுக்கும் வாழ்க்கையில் சாதிக்க முடியாத மனிதர்களுக்கும் இடையே உள்ள வேறுபாடு என்று சொல்லுகிறார்கள். ஆகவே இந்த 365 நாட்களை பற்றி நினைக்கின்ற போது இந்தியர்களாகிய நமக்கு உலக மக்களை விட ஒரு மாறுபட்ட கோணத்தில் சிந்திக்க கடமை இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். இன்று இந்தியா என்பது உலகத்தினுடைய பணக்கார நாடுகளில் ஒன்று. ஆனால் உலகத்தில் மிக அதிகமான ஏழை மக்கள் எங்கே வாழ்கிறார்கள் என்று சொன்னால், ஆப்பிரிக்காவிலோ ஆப்கானிஸ்தானத்திலோ அல்லது பாகிஸ்தானிலோ பங்களாதேஷிலோ அல்ல, இந்தியாவில் தான் உலகில் மிக அதிகமான ஏழைகள் வாழ்கிறார்கள் என்று சொல்லுகிறார்கள். இந்த அமெரிக்க நாட்டினுடைய தலைமை மருத்துவர் சர்ஜன் ஜெனரல் கூட இந்திய வம்சாவளியைச் சேர்ந்தவர்கள் என்று சொல்லுகிறார்கள். சிலிக்கான் பள்ளத்தாக்குகளிலே இருக்கின்ற மிகப்பெரிய கணினி மென்பொருள் அறிஞர்கள், நிபுணர்கள் எல்லோரும் இந்தியாவைச் சேர்ந்தவர்கள் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் உலகில் அதிகம் படிக்காதவர்கள் இந்தியாவை சார்ந்தவர்கள் தான். அல்லது பள்ளிக்கூடங்களிலே போய் மேல்கல்வியை தொடர முடியாத குழந்தைகளுடைய விகிதாச்சாரம் எங்கே அதிகம் இருக்கிறது என்று சொன்னால் அதுவும் இந்தியாவில் தான் என்று சொல்லுகிறார்கள். இதை போல பல முரண்பாடுகள். இதிலே இந்த ஆண்டு நாம் எல்லோரும் ஒன்று செய்யலாம். நமக்கு சம்பந்தமில்லாத யாராவது ஒருவர், நம்மிடமிருந்து எதையும் எதிர்பாராத ஒருவர், அவர் எதையும் நமக்கு திரும்ப செய்ய முடியாத ஒருவருடைய முகத்திலே ஒரு சிறிய புன்னகை கீற்று ஏற்படுவதற்கு நாம் ஏதாவது செய்ய முடியுமா இந்த ஆண்டு என்று சிந்தித்து பார்த்தால் இந்த ஆண்டு ஒரு அற்புதமான ஆண்டாக இருக்கும். நியூ இயர் ரெசல்யூஷன் பாத்தீங்கன்னா இப்போ முதல்ல ஹெல்த் தான். ஐ திங்க் ஐ வில் டிசைட் டு பி ஃபிட் அண்ட் ஸ்டார்ட் எக்ஸசைசிங். எல்லோருக்கும் வணக்கம். முதல்ல புத்தாண்டு வாழ்த்துக்கள். வரப்போற 2015 வருஷம் எல்லாருக்குமே மன நிம்மதியோட சந்தோஷமா சண்டைகள் இல்லாம நாட்டு சுபீட்சமா நம்மளுடைய நோக்கத்தை காட்ட வேண்டியது இருக்கு. நம்ம வெரி ஸ்ட்ரென்த் கண்ட்ரி ஆகணும். எல்லா விசாரத்திலே கல்ச்சர் ஆல்ரெடி இருக்கு. நம்மளுடைய கெட் டுகெதர் கூட எல்லாருமே சேர்த்து இந்த கண்ட்ரியை காப்பாற்றுற மாதிரியும் அதே ஒரு கெட் டுகெதர் இருக்கணும். ஒரே கை மாதிரி என்ன சொல்றது, அதுக்கு எல்லாருமே ஒன்னு கூடி நம்ம நாட்டுக்காக முயற்சி பண்ணணும். அது நான் வாழ்த்துறேன். எல்லாம் நிறைய கச்சேரி அடுத்த வருஷம் நடக்கட்டும். எல்லாருக்குமே நிறைய ஆடியன்ஸ் கேட்கட்டும். அதிலே மன நிம்மதி அடையட்டும். எல்லாருக்கும் எல்லாம் நல்லது நடக்கட்டும். ஜென்ரலா நான் பெரிய உறுதிமொழி இந்த வருஷத்துக்குன்னு எடுத்துக்கிறது இல்லை. லைஃப்ல நிறைய கிராஸ் பண்ணி வந்திருக்கிறோம். ஸோ அதுல நிறைய பாடங்கள் கற்றுட்டு இருக்கிறோம். இன்னைக்கு என் வயசுக்கு உண்டான மெச்சூரிட்டியோட இருந்துட்டு இருக்கிறதுக்கு என்னுடைய கடந்த காலம் எனக்கு பெரிய அனுபவம். முடிஞ்ச வரைக்கும் அடுத்தவங்களை காயப்படுத்துறது கூடாது. தெரிஞ்சோ தெரியாமலோ அது மீறி நடக்கலாம், அது தெரியாது நம்மளுக்கு. ஆனா எனக்கு தெரிஞ்சு அது இல்லாம இருக்கணும்னு எப்பயுமே பார்த்துப்பேன். அதுக்காண்டி எல்லா நேரத்திலையும் வாய் முடியலாம் இருக்க மாட்டேன். மனசுல தோணுது பேசுவேன். ஃபர்ஸ்ட் எனக்கு ஸ்ட்ரைக் ஆகுது ரொம்ப சிம்பிளான ஒரு மேட்டர்ல இருந்து ஆரம்பிச்சோம்னாக்கா சுத்தமும் சுகாதாரம். அது நம்ம எல்லா நேரமும் கவர்மெண்ட்டே யோசிச்சுட்டு இருக்கிறோம். நான் டிராவல் பண்ணி வரும்போது பாக்குறேங்க, இங்க சிட்டியில யங்ஸ்டர்ஸ் நல்லா ட்ரெஸ் பண்ணிருக்கிறாங்க, ஹெல்மெட் போடுறாங்க. சிக்னல்ல பாத்தீங்கன்னா ஹெல்மெட்டை தூக்கிட்டு வாயிலேருந்து ரத்தம் கொட்டுற மாதிரி பீடா நடு ரோட்ல அருவருப்பான சீன். அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா அந்த தெருவோரமா இந்த சிறுநீர் கழிக்கிறது. இதுவும் என்னன்னாக்கா ஒரு வயசானவங்க பண்ணா பரவாயில்ல, சரி அவங்களுக்கு உடம்பு முடியாதவங்க அவங்களால தாங்க முடியாது. நிறைய பேர் பஸ் ஸ்டாண்ட்ல நிறைய பொண்ணுங்க குழந்தைங்க எல்லாம் இருக்கிற ஒரு பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல
பைக் அசால்ட்டா நிப்பாட்டிட்டு இறங்கி போய் செய்றாங்க. இந்த கூச்ச நாச்சம்லாம் அடுத்தவங்க சொல்லி தான் வரணுன்றது. இன்னும் சொல்ல போனா நான் திட்டுறது வந்து அவங்கள பெற்றவங்கள தான் சொல்லுவேன். இந்த நாகரிகத்தை கூட கற்றுக் கொடுக்காம வளர்த்துருக்கீங்களேங்கிறது எனக்கு அவங்க மேலே தான் கோவம் வரும். ஏன்னா பேசிக்கலான ஒரு கூச்சம் இருக்கணும், மனுஷன்லாம் உடம்புல அது இருக்கணும். ஒரு குப்பையை போட போற இடத்துல வேண்டாமே, குப்பை தொட்டி பார்த்து போட்டுக்கலாம், இல்லை வீட்டில் கொண்டு போய் போட்டுக்கலாம். ஸோ பைக் பேக்கில் வைக்கலாம், இல்லை காரில் சைடில் வைக்கலாம், முடிஞ்ச வரைக்கும் செய்யலாம். ரெசல்யூஷன் ஒன்னும் எடுக்கல. ஐ took many resolutions in 2014. ஒண்ணுமே எடுக்கலையே. இனிமே திட்டுலாம் வாங்க கூடாது. ஒன்னும் ஆகுற மாதிரி தெரியல. ரெசல்யூஷனா நிறைவேற்றணும். ரெசல்யூஷன் இது வரைக்கும் நான் எதுவும் எடுத்தது இல்ல, இனிமேலும் எடுக்கிறதா இல்ல. 2015ல தான் ஃபர்ஸ்ட் டைமா ரெசல்யூஷன் எடுக்கலான்ற ரெசல்யூஷனை நான் எடுத்திருக்கேன். 2014ல பொய் சொல்ல மாட்டேன், அப்பா பாக்கெட்ல இருந்து மணி திருட மாட்டேன் அப்படின்னு சொன்னவங்க அதை செய்ய முடியாம போச்சு அப்படின்னு சொன்னாங்க. அதெல்லாம் நாம கேட்டோம். ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு சின்ன தோல்வியை கூட தாங்க முடியாத ஒரு மனநிலையில் இருப்பாங்க. அவங்க ஒரு ரெசல்யூஷன் எடுத்து ஒரு கோல் நினைச்சு அதுல தோத்து போயிட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய மனசு சுத்தமா சுக்குநூறா உடைஞ்சிடும். அந்த நிலையில அவங்களுடைய மனதை எப்படி பாதுகாத்துக்கிறது, குறிப்பா ஒரு ரெசல்யூஷன் எந்த மாதிரி எடுக்கணும், அதை எடுத்தா அதை நாம அதுல இருந்து வரக்கூடிய தோல்வியை எப்படி நாம ஃபேஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கறத பத்தி சொல்றாங்க. யார் சொல்றா, என்ன சொல்றாங்க அப்படிங்கறத நாம சொல்லலாம். நம்ம எடுக்கக்கூடிய ரெசல்யூஷன்ஸை நம்ம கடைபிடிக்க முடியாம போகும்போது முதல் பாதிக்கப்படுறது நம்முடைய சுய கட்டுப்பாடு. ஸோ இந்த சுய கட்டுப்பாடு கேள்விக்குறியாகும் போது மனிதனுடைய சுயமரியாதை அங்க பாதிக்கப்படுது. எந்த ஒரு மனிதனுக்கும் சமுதாயத்துல சுயமரியாதையை இழந்துட்டு வாழறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். ரெசல்யூஷன் எல்லாம் எடுக்கிறோம், அது சில நேரங்கள்ல அச்சீவ் பண்ண முடியுது, பல நேரங்கள்ல தோத்து போயிருது. ஆனா அந்த ரெசல்யூஷன் எடுக்கிறது அச்சீவ் பண்றதுக்கு நாம என்ன விஷயங்கள் செஞ்சா அந்த ரெசல்யூஷனை அச்சீவ் பண்ண முடியும்? எந்த ஒரு ரெசல்யூஷனையும் ஒரு அதிரடியா எடுக்காம, உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா நான் புகைப்பழக்கத்துல இருந்து வெளியில வரணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா, இந்த நியூ இயர்ல இருந்து இனிமேல் நான் புகை பிடிக்கவே மாட்டேன் அப்படிங்கிற ஒரு ரெசல்யூஷனை எடுத்துட்டு ஒரு 10 நாள் புகை பிடிக்காம இருந்து திரும்பி 11வது நாள் நண்பர்களோட போய் புகை பிடிக்கும் போது, ஐயோ நம்ம எடுத்த ரெசல்யூஷனை நம்ம ஃபாலோ பண்ணாம விட்டுட்டோமே அப்படிங்கிற ஒரு சுய கட்டுப்பாடு அங்க கேள்விக்குறியாகுது. அதை விட இந்த மாதிரி அதிரடியா ஒரு ரெசல்யூஷனை எடுக்காம படிப்படியா ஒரு ரெசல்யூஷன் எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பா இதை நம்ம அவாய்ட் பண்ணலாம். இப்ப அந்த சேம் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, இனிமேல் நான் புகைப்பிடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றதை விட அடுத்த 2 மாசத்துக்கு நான் 10 சிகரெட்ல இருந்து 8 சிகரெட்டா குறைக்க போறேன், அதுக்கடுத்த 2 மாசத்துல இருந்து 8ல இருந்து 6ஆ குறைக்க போறேன் அப்படின்னு சொல்லி படிப்படியா நம்ம ரெசல்யூஷனை ரியலிஸ்டிக்கா செட் பண்ணும்போது அதை நம்ம கடைபிடிக்கிறதுக்கு ஈஸி ஆகுது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு நாள் அதை கடைபிடிக்காம போனாலும் அதை நம்ம ஏத்துக்கக்கூடிய ஒரு மனப்பான்மை நமக்கு வர்றதுக்கு அது ஈஸியா இருக்கு. யங்ஸ்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் விளையாட்டு பசங்க அப்படின்னு பேர் எடுத்தவங்க நாளைக்கு நடக்கிறத நாளைக்கு பாத்துக்கலாங்க, இந்த வினாடி நான் சந்தோஷமா இருக்கேன்னா ஓகே அப்படின்னு போற மக்களா இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்க தான் நிறைய பேர் பேசினாங்க, அதை நம்ம கேட்டோம். ஆனா இதுல ஒரு சிலர் அந்த தோல்வியை தாங்கிக்க கூடிய மனப்பக்குவம் இல்லாம இருப்பாங்க. அதாவது ஒரு ரெசல்யூஷன் எடுக்கிறோம், அதுக்காக சீரியஸா முயற்சி பண்றோம், ஆனா அந்த ரெசல்யூஷனை அச்சீவ் பண்ண முடியல அப்படின்னா அதுல ரொம்ப ஃபெட் அப் ஆயிருவாங்க. சோ அப்படி ஆகக்கூடாது. அதுக்கு நம்ம மனசை எப்படி தயார்படுத்திக்கலாம் பாக்கலாம். நம்ம சின்ன வயசுல இருந்து பிள்ளைங்களுக்கு என்ன சொல்லி வளர்க்குறோம் அப்படின்னா, ஃபெயிலியர்ஸே இருக்கக்கூடாது, மிஸ்டேக்ஸே பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு கருத்தை நம்ம குழந்தைங்களுக்கு ஆழமா சொல்லி வளர்க்குறோம். இதுவே ஒரு தவறான கருத்து அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு ஃபெயிலியர் வரும்போதுதான் ஒரு சக்சஸ் உடைய வேல்யூ நமக்கு தெரியுது. எந்த ஒரு ஃபெயிலியரையுமே நம்ம ஒரு ஃபைனலா பார்க்காம, ஒரு த்ரெட்டா பார்க்காம, அதை ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸா நம்ம பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஏற்படக்கூடிய எல்லா ஃபெயிலியர்ஸுமே நம்மள வாழ்க்கையில உயர்த்துறதுக்கு உண்டான ஒரு படியா தான் இருக்கும். இப்ப நம்ம ரெசல்யூஷன்ல ஒரு ரெசல்யூஷன் எடுத்து அந்த ரெசல்யூஷனை நம்ம ஃபுல்லா கடைபிடிக்க முடியாம போனாலும் அதை கம்ப்ளீட்டா ஒரு ஃபெயிலியரா பார்க்காம அந்த ஃபெயிலியர்ல இருந்து ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா எப்பேற்பட்ட ரெசல்யூஷனையும் நம்மளால கடைபிடிக்க முடியும். 2014ல நாங்க இந்த ரெசல்யூஷன் எடுத்தோம், ஆனா அதை அச்சீவ் பண்ண முடியல அப்படின்னு சொன்னவங்களும், அதே நேரத்துல அச்சீவ் பண்ணோம் அப்படின்னு சொன்னவங்களையும் நாம பார்த்தோம். இந்த நிலையில 2015ல நாம எடுக்கிற ரெசல்யூஷன் எப்படிப்பட்ட ரெசல்யூஷனா இருக்கணும், அந்த ரெசல்யூஷனை நாம எப்படி அச்சீவ் பண்றது அப்படிங்கறத பத்தி பிலாசபி அண்ட் ஸ்பிரிச்சுவலிசம் இது ரெண்டையும் கலந்து ஒரு புதிய கோட்பாட்டா உருவாக்கி பூமிக்குள்ள நிலைநாட்டிட்டு இருக்கிற மகாத்ரேய ரா அவர் என்ன சொல்றாரு, எப்படி இதை அச்சீவ் பண்ணலாங்கிறத பத்தி சொல்றாரு, கேட்கலாம். நியூ இயர்னு வந்த உடனேவே நம்ம எல்லாருக்கும் முதல்ல தோன்றது நியூ இயர் ரெசல்யூஷன்ஸ் தான்.
இன்ஃபேக்ட் ஒரு இட்டாலியன் சேயிங் ஒன்னு இருக்கு, லெட் ஆல் யுவர் மிசரிஸ் இன் லைஃப் பி ஆஸ் ஷார்ட் லிவ்ட் as நியூ இயர் ரெசல்யூஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2015ல நியூ இயர் ரெசல்யூஷன் யோசிக்கிறதோட இந்த வாட்டி நம்ம வந்து நியூ இயர் ரெசல்யூஷன் எடுத்து அதுல ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரு வைராகியத்தோட இந்த வருஷத்தை வாழ்ந்து காமிக்கணும்ன்றதுதான் என்னோட விஷஸ். If we can't live up to our own expectations, it's not fair we expect the world to live up to our expectations. So 2015 New Year resolution oda resolution enna ஜெயிக்கணும். என் கீழேந்து நான் எனக்கு சில எதிர்பார்ப்புகள் எல்லாம் வளர்த்துண்டு அந்த எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்ற மாதிரி நான் வாழ்ந்து காமிப்பேன் அப்படின்றது தான் நியூ இயர் ரெசல்யூஷன். The greatest glory in life is to grow in your own eyes. நம்ம பார்வையில் இல்ல, நமக்கு நம்ம மேல மரியாதை வரணும். ஏன்னா நம்ம இந்த மாதிரி ப்ராமிசஸ் வச்சுட்டு இந்த வருஷம் ஃபுல்லா நான் வந்து எக்ஸசைஸ் பண்ணுவேன், இந்த வருஷம் ஃபுல்லா நான் கோச்சிக்க மாட்டேன், இந்த வருஷம் ஃபுல்லா தியானம் பண்ணுவேன், இந்த வருஷம் நான் வெயிட்ட குறைப்பேன் எடுத்துட்டு நம்மளோட எதிர்பார்ப்புக்கு ஏற்ற மாதிரி நம்மளே வாழாத போது இல்ல, you're letting yourself down. The greatest tragedy in life is to fall in your own eyes. So 2015 பொறுத்த வரைக்கும் நம்ம ஜெயிக்கிறோம். நீங்க அத்தனை பேரும் தனித்தனியா ஜெயிக்கிறீங்க. இத ஒரு ரெசல்யூஷனா எடுத்துட்டு, இத ஒரு டிட்டர்மினேஷனா எடுத்துட்டு, இத ஒரு வைராகியமா எடுத்துட்டு, அதுக்கு ஏத்த மாதிரி நியூ இயர் ரெசல்யூஷன் செட் பண்ணிட்டு keep monitoring yourself on a daily basis. இந்த நிலையில 2015ல ஒரு ரெசல்யூஷன் எடுக்கலாம் பிளான்ல இருக்கிறீங்க. ஆனா அந்த ரெசல்யூஷனை எப்படி அச்சீவ் பண்றது? 31ஆம் தேதியில 1ஆம் தேதி தேதி மாறி போயிடும். 12ல இருந்து 1 மாதம் மாறி போயிடும். 2014ல இருந்து 2015 வருஷம் மாறி போயிடும். நீங்க மாறலன்னா எதுவுமே மாறாது. இந்த வருஷத்தை நம்ம கீழேந்து எதிர்பார்ப்புகளை வளர்த்துண்டு நம்ம டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கிற ஒரு வருஷமா எடுத்துட்டு விடாமுயற்சியா இருந்து whatever resolutions you take இந்த வருஷம், let it be a year of victory, let it be a year of winning. ரெசல்யூஷன் எடுத்து அதை எப்படி அச்சீவ் பண்றது அப்படிங்கிறதுக்கு உண்டான சொல்யூஷனை பார்த்தோம். ஆனா இந்த நிலையில ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதர்களும் ரெசல்யூஷன் எடுத்தா அதை அச்சீவ் பண்ணா அவங்களுக்கு அது லாபம், அதன் மூலமாக அவங்களுடைய ஃபேமிலிக்கு லாபம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அப்படித்தான் நிறைய செலிபிரிட்டிஸ் வளர்ந்து வந்திருக்கிறாங்க அச்சீவ் பண்ணதுனால. இதையும் தாண்டி ஒரு விஷயம் என் மனசுல பட்டது என்னன்னா, ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனும் எடுக்கக்கூடிய ஒரு முயற்சி மூலமாக ஒரு சொசைட்டி மேம்படும் அப்படிங்கறதான். வழக்கமா ஒன்று சொல்லுவாங்க, வீடு சுத்தமா இருந்தது அப்படின்னா அந்த தெரு சுத்தமா இருக்கும், அந்த தெரு சுத்தமா இருந்தது அப்படின்னா ஊரு சுத்தமா இருக்கும், ஊரு சுத்தமா இருந்தது அப்படின்னா நாடு சுத்தமாகும் அப்படின்னு சொல்லிட்டு அதற்குண்டான முயற்சி அப்படிங்கிறது ஒவ்வொரு தனி மனிதனுக்குள்ள இருக்கும். பார்த்துட்டு இருக்க நேயர்கள் ஒவ்வொருத்தரும் தான் சுத்தமா இருக்கணும், தான் இருக்கிற இடம் சுத்தமா இருக்கணும் அப்படிங்கறத மனசுல வச்சு செயல்பட்டோம் அப்படின்னா ஊரு நல்லா இருக்கும், நாம போற வர்ற இடம் எல்லாமே சுத்தமா இருக்கும், அது மட்டும் இல்லாம நம்ம நாடும் சுத்தமா இருக்கும். சோ அதற்குண்டான முயற்சியை நாம எடுப்போம். விஷ் யூ ஆல் ஹாப்பி நியூ இயர்.